இடத்துல அப்படியே எழுந்து நின்று பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே. அவர் பரிசுத்தர், அதனால அவர் நம்மளும் பரிசுத்தராக இருக்கணும்னு விரும்புகிற கடவுள் அவர். எல்லாருமே நாங்கள் நல்லா இருக்கோம் அதனால நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மனுஷர்கள் வந்து நம்ம லைஃப்பில் ரொம்ப கம்மியானவர் தான். ஆனால் God is not like that. Our God wants us to be holy because He is the holy God. அப்படி இருக்கிற கரங்களை உயர்த்தி பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே. நீங்க எங்கள் மத்தியில் வரும்போது we'll also become holy because He is holy. எப்பயும் நம்மளுக்கு தெரியும், வெளிச்சம் இருளில் வரும்போது அந்த இருளான இடம் வந்து வெளிச்சமாக மாறும். அதே போல் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வாசம் செய்யும் போது கண்டிப்பாக நம்ம எல்லாரையுமே பரிசுத்த ஆவியால் நிரப்புகிற தேவன் அவர். அதனால் கரங்களை உயர்த்தி நம்ம கொஞ்ச நேரம் தான் இந்த வர்ஷிப் நம்ம லீவ் பண்ண போகிறோம். ஸோ பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே ஆண்டவரே இயேசப்பா. நாங்கள் பரிசுத்தம் இல்லை ஆண்டவரே இயேசப்பா. We are not holy but we know that you are holy and when you come and you fill us with your presence நாங்களும் பரிசுத்தமாகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம், நாங்கள் நம்புகிறோம். இந்த இடத்துல அதை எங்களுக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கரங்களை உயர்த்தி இந்த வரிகளை பாடலாமா? பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே நீர் வாருமே பரிசுத்தரே